வெல்கம் டு பிகைனர்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, மனித குலத்துக்கு அத்தியாவசியமாக மாற்றப்பட்ட ஒரு பொருள் தான் மாஸ்க். இப்போ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டபுள் லேயர் மாஸ்க் பார்த்தீங்கன்னா, குறைஞ்சது அதிகபட்சம் விலை வச்சாலும் ஒரு ₹2 கொள்முதல் பண்ணிடலாம். ஒரு மாஸ்க்கு ₹2 ரெடி பண்ணிடலாம். ஆனால் மார்க்கெட்டில் அது விற்கிற ரேட்டு பார்த்தீங்கன்னா ₹30 குறையாம விற்கல. இன்றைக்கி நிலவரப்படி டபுள் லேயர் மாஸ்க் வந்து ₹30 குறையாம விற்கல. ஊரடங்கு காலகட்டத்தில் இந்த மாஸ்க் ரெடி பண்ணி பணம் நிறைய பேர் சம்பாரிச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஒரு மாஸ்க் செய்கிறது எவ்வளோ சுலபம் அப்படிங்கிற வீடியோ தான் நம்ம இதை ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் போகிறோங்க. மேலும் அரசாங்கத்தில் உள்ள வேலைவாய்ப்புகளும் புதிய லாக்டவுனில் உள்ள தளர்வுகளும் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களால் டெய்லியும் பார்க்க முடியும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நமக்கு தேவைப்படுற பொருள் பார்த்திங்கன்னா 2 துணி, ஒரு ஃபேன்சி கிளாத்திங் ஒன்று, ஒரு காட்டன் துணி ஒன்று. இது 2 இருந்தால் போதும் இந்த மாஸ்க் தைச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஃபேன்சி கிளாத்திங் வந்து அந்த ஷேப்பில் நீங்கள் அந்த பார்த்தீங்கன்னாவே தெரியும், அந்த ஷேப்பில் ஃபஸ்ட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை வச்சு அதே சைஸுக்கு காட்டன் துணியை கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 6 இன்ச்சுக்கு கயிறு இல்லைன்னா எலாஸ்டிக் இருந்தால் பெட்டரு, காதில் மாட்டுறதுக்கு. அந்த இது எடுத்துக்கோங்க. இந்த 2 இருந்தால் போதுங்க, மாஸ்க்கு தைச்சிடலாம். இப்போ வாங்க நம்ம மாஸ்க்கு தைக்கிறது எப்படின்னு நம்ம பார்க்கலாம். முதல்ல அந்த காட்டனில் வெட்டி வச்சுருப்போம் இல்லைங்க 2 துணி, அது 2 எடுத்துக்கோங்க. அது 2 எடுத்து ஃபஸ்ட்டு அதைத்தான் ஜாயின் பண்ணணும். இதில் உள்ள வெளியில் இருக்குது, கொஞ்சம் வீடியோ கவனமாக பாருங்கள். ஸ்கிப் பண்ணிங்கன்னா நீங்கள் பார்க்குறதே வேஸ்ட்டு. நீங்கள் முதல்ல பார்த்தீங்கன்னாவே தெரியும், உள்ள வெளியெல்லாம் மாறும். அதனால் கொஞ்சம் நல்லா பார்த்து தைச்சிக்கோங்க. முதல்ல அந்த 2 துணியும் சேர்த்து ஜாயின் பண்ணணும். அந்த ரெண்டு துணியும் சேர்த்து ஜாயின் பண்ணிடுங்க. காட்டன் 2 துணியும் ஜாயின் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபேன்சி கிளாத்திங் வச்சுருப்பீங்களே, அதை எடுத்துக்கோங்க. அந்த 2 துணி எடுத்து பார்த்துக்கோங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேங்க் பார்த்து 2 ஒட்டுக்க வச்சு ரெண்டாவது அதையும் ஜாயின் பண்ணிடுங்க. ஜாயின் பண்ணிவிட்டு ஃபேன்சி கிளாத்தோட ஃப்ரண்ட் பக்கத்தை முன்னாடி வச்சுட்டு, அந்த காட்டன் கிளாத் இருக்கு இல்லைங்க, அது வந்து பேக் பக்கம் வச்சுக்கோங்க. உள்ள வெளியே 2மே மாறி மாறி இருக்கணும். வச்சுட்டு பாதியிலேருந்து மாஸ்க் தைங்க. பாதியிலேருந்து அந்த கார்னர் தைச்சிக்கோங்க. தைச்சிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கயிறு அந்த இது எலாஸ்டிக், அந்த எலாஸ்டிக் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கணும், வெளியே வச்சு தைச்சிடக்கூடாது. அந்த உள்ளே வச்சுட்டு திரும்ப உள்ளே வச்சு அந்த நுனியை மட்டும் வெளியே எடுக்கணும். பார்த்தீங்கன்னாவே தெரியும், அந்த எலாஸ்டிக் வந்து உள்ளே இருக்கணும், மாஸ்க்குள்ளே இருக்கணும். வெளியே இருந்துச்சுன்னா மாஸ்க் திருப்பும் போது தலைகீழாயிரும். சுற்றியும் தைச்சிருங்க. தைக்கிறது ரொம்ப நேரம் ஆகும். ஒரு மாஸ்க் தைக்கிறதுக்கு மிஞ்சி போனால் ஒரு 3 நிமிஷம் கூட ஆகும், அவ்வளோதாங்க ஆகும். 3 நிமிஷமே அதிகம்தான். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். உள்ளே வச்சுட்டாங்களா, தைச்சிட்டு பெண்ட் பண்ணிவிட்டு திரும்ப உள்ளேருந்து எடுப்பாங்க. உள்ளேருந்து எடுத்து வச்சு திரும்ப அப்படியே தைப்பாங்க அந்த எலாஸ்டிக்கை. அந்த எலாஸ்டிக் தான் மெயின், பார்த்து வச்சு தைங்க. வெளியே வச்சு தைச்சிட்டிங்கன்னா திருப்பும்போது வேறு மாதிரி ஆயிரும், உள்ளேயும் வெளியே மாறிடும். இப்போ உள்ளே தைச்சிட்டு பாதியை நிறுத்தி எடுத்துருங்க. கொஞ்சம் மட்டும் ஹோல்ஸ் இருக்கா, அப்படியே இப்போ மாஸ்க்கு திருப்புங்க. மாஸ்க்கு திருப்புனீங்கன்னா இப்போ உங்களுக்கு மாஸ்கோட 50% ஒர்க் முடிஞ்சிருக்கும். பார்த்தீங்கன்னாவே தெரியுது பாருங்கள், நல்லா தெரியுது பாருங்கள். நல்லா ஷேப் வர வரையும் எடுத்து விட்டுக்கோங்க. எல்லா பக்கம் நல்லா எடுத்து விட்டுக்கோங்க. எடுத்துட்டு திரும்ப வெளியே ஒரு ஸ்டிச் போடணும். அப்போ தான் மாஸ்க்கு பர்ஃபெக்டாக ஃபினிஷிங் ஆகும். இப்போ பார்த்தீங்களா அந்த எலாஸ்டிக் வெளியே வந்துருச்சு பார்த்தீங்களா, அதனால தான் உள்ளே வச்சு தைக்கணும். இப்போ நீங்கள் சுற்றி ஓரத்தை சுற்றியுமே ஒரு தையல் போட்டுருங்க. நம்ம தைக்கிற மாஸ்க் வந்து ₹30 விற்றுட்ருக்காங்க. ஆனால் அது தைக்கிறதுக்கு மொத்தம் ஒரு ₹2 கூட கொள்முதல் ஆகாது. நம்ம இது வீட்டிலேயே செஞ்சு மார்க்கெட்டில் கொண்டு போய் நம்மளே சேல்ஸ் பண்ணால் நல்ல ரேட்டு தான். எப்படி தைக்கிறது மட்டும் கேர்ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் வீட்டிலே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி தைச்சு பார்த்தீங்கன்னா குறிப்பாக லேடிஸுக்கு ஒரு சுயதொழில் மாதிரி இது. பாருங்கள் எப்படி தைக்கிறாங்கன்னு. அவ்வளோதான், மாஸ்க்கு ஃபினிஷிங் ஆகிடுச்சு. ஒரு மாஸ்க் தைக்கிறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 3 நிமிஷம் ஆகும் அதிகபட்சம். அவ்வளோதாங்க, மாஸ்க் இப்போ பர்ஃபெக்டாக ஃபினிஷிங் ஆகிடுச்சுங்க. பார்த்தீங்கன்னாவே தெரியும். இது உங்களுக்கு பயனுள்ள வீடியோவாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி தான் நம்ம வீடியோ எல்லாம் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற டெய்லி வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.